ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சிலர் மீஷோவில் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, ஏன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட கொஷின்ஸோட ஆன்சர்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். 3 to 4 டேஸாக கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்துட்டு அதனால் கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணல. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு அது ஃபுல்லாகவுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். சிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே காலியாகிடுச்சு அப்படின்னாலே 50% ஆஃப் த கிச்சன் நீட்டாகவே இருக்கும். அடுத்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே ஒரு டைம் வைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக தெரியும். நெக்ஸ்ட் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுற ஆயில்ஸில் எல்லாமே ஸ்ப்ரே ஆகி அது மேலே ஃபுல்லாகவுமே எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வைப்ஸ் யூஸ் பண்ணியே துடைக்க போகிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் பாட்டில் எல்லாமே ஆல்ரெடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் இந்த டைம் வைப் பண்ணி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வைப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணணும். நான் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இருக்கும். இன்னுமே நான் இன்னும் ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வரல. நிறைய பேர் வீடியோஸ்லாம் நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நானுமே எனக்கு என்னையே நானே என்கரேஜ் பண்ணிக்குவேன். சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த 2 வருஷத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டுமே இதில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு நான் பண்ணல அப்படின்னாலும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னுமே பார்த்தாங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் 1 இயர் தான் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் கிடச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே 1 இயர்க்குள்ளேயே அவங்க சேலரியுமே வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி லக்லாம் பெருசாக கிடைக்கல அப்படின்னாலும் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுக்கான ப்ளேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவில் தான் இன்னுமே வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்களாவோ இல்லை என்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் முயற்சியை விட்டுறாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கான நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், டிலே ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைக்காம போகவே போகாது. அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதனால் நிதானமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம வீட்டிலேயே சின்னதாக ஏதாவது ஹோம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவோம். யூடியூப் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு ஹோம் பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாத் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஆரம்பிச்சதுல ஒரு 3 மந்த்ஸ் நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. அடுத்து ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா போன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக வரும் போகும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த ஃபீல்டை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட அம்மா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள பார்த்து தான் இதை நான் சூஸ் பண்ணேன். மற்றபடி இதில் எனக்கு நாலேஜ் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், இது எந்த டைமில் பீக்கில் போகும், எந்த டைமில் லாஸ்ட்டில் இருக்கும், அது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணது. இந்த 6 மந்தில் எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் லாஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே அதிகம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லாருமே ரூடாகவும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க. 2 பேரையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கிடைப்பாங்க. ஏன்னா நம்ம ஏஜ் குரூப்பில் வரவங்க எல்லாமே நம்ம கூட டக்குன்னு செட் ஆகிடுவாங்க. 2, 3 நாளாக பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாமே விட்டாச்சு. அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலாம் ஃபுல்லாகவுமே வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ஷெல்ஃபை ஒரு ஈர டவல் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபுல்லாகவுமே லிக்விட்லாம் போட்டு எடுத்து தொடச்சி வச்சுருவேன். அப்படிங்கிறதுனால பெருசாக எந்த ஒரு குப்பையுமே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஈர டவல் வச்சு விட்டு போய் தொடச்சி வச்சிருவேன். நம்ம என்ன தான் இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாலுமே ஒரு 2 டேஸில் இது பழையபடி மாறிடும். ஆனால் இந்த க்ளீனிங் ஒர்க் நம்ம ரெகுலராக ஒரு டைம் கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ க்ளீன் பண்ணாலும் நிறைய டைம் இருக்காது. நம்ம சின்ன சின்ன வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போதுமே அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு 2 வாரம் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் கிச்சனை. அதனால் நான் ரொட்டீன் ஒர்க்காகவே இதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறது. இதை எப்போ இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இருந்து இந்த கிச்சனில் ஒர்க் ரொம்ப இழுக்கிறதில்ல எனக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு நாளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிறதுனால இந்த பர்டன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ண முடியாது. அப்போ நம்ம லீவ் விட்டுற வேண்டியதான். ஆனால் நான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் என் கிச்சன் க்ளீனாக தான் இருக்கும். நான் க்ளீன் பண்ணிட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் கிடையாது. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக கிச்சனுக்கு லீவ் விட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன். அவங்க உடம்பு சரியில்லைனாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கிச்சன் பளபளன்னு வச்சுருப்பாங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் பண்ண தெரியாது. நான் ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன், அவ்வளோதான். ஷெல்ஃபில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாட்டிலில் குறையா இருக்க மளிகை பொருட்கள் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை தான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ ஒரு 1 இயராகவே இந்த மாதிரி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் பார்த்தா இந்த ப்ரௌன் சுகருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ எனக்கு இந்த நாட்டு சக்கரை போட்டு காஃபி குடிக்கிறதே பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால நான் நாட்டு சக்கரையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
நான் லாஸ்ட் வீக் வந்து டிமார்ட் போயிருந்தோம். அதனால வந்துட்டு அங்க கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையுமே இன்னும் அரேஞ்ச் பண்ணவே இல்ல. அதெல்லாம் இனிமே தான் அரேஞ்ச் பண்ணணும். டிமார்ட்லாம் போயிட்டோம் அப்புட்னா ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் வந்து சாலிடா மூவ் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் டிமார்ட் போயிட்டேன் அப்டின்னா வந்துட்டு, வேணும் வேணாங்கிறது அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இப்போ பார்த்தோனே நல்லா இருந்தா அந்த மாரிலாம் தூக்கிட்டு வந்துருவேன். இப்பலாம் அப்படி கிடையாது. என்னோட பாப்பாவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கெல்லாம் ஏதாவது சாக்லேட் பார்க்குறது, கரெக்ட்டா அந்த பில்லிங் சைட்லயே வந்து அந்த சாக்லேட் வச்சிருப்பாங்க. அந்த சாக்லேட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னா போதும். உடனே அந்த பில் போடுற இடத்துலருந்து ஒரு சாக்லேட்டாவது எடுத்து பில் போட்டா தான் அவளுக்கே வந்து சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுது. மந்த்லி கிராசரிஸ் எல்லாமே அன்றைக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் எதாவது வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசர் டப்பாவில் எதெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். அதனால் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 தான் வந்துட்டு 3 பாக்ஸ் இருக்குது. 10 லிட்டர் 5 லிட்டர் 3 லிட்டர் அந்த மாதிரி கணக்கில் வச்சுருந்தாங்க. சரி கோதுமை மாவு போட்டு வச்சுக்க யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்து பாத்திரம் எடுக்கிற ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணவே இல்ல. அதனால் அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து பாத்திரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், மாற்றி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த இடம் மட்டும் வந்துட்டு அதிகமாக எனக்கு வந்துட்டு மெஸ்ஸி ஆகிடும். அதனால் வந்து அதையுமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். எப்போலாம் பாத்திரம் எடுத்து வச்சாலுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாவுமே வந்து கிச்சனை பார்க்கும்போதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு என்ன நானே நினச்சிக்குவேன். கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கடைசியாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்களேன். அந்த அந்த வார்த்தைகள்லாம் வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. அதே மாதிரி வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலோ, இல்லை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம மனசே வந்து நம்மள போட்டு ஒரு வழி ஆக்கிரும். நான் கிச்சன் க்ளீன் பண்ணல, கிச்சன் க்ளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மனசில் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும். நான் கிச்சன் க்ளீன் பண்ணல, கிச்சன் க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சோனே டக்குன்னு போய் அந்த வேலைய செஞ்சுறது. ஏன்னா திரும்ப திரும்ப இதே சொல்லி இதுவே நம்மள தனியாக ஒரு டென்ஷன் ஆக்கிர மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது. வேணுங்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு மிச்சது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்லேயுமே எடுத்து வச்சாச்சு. மீஷோ பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்கந்தஹரி பொட்டிக் அப்படிங்கிற பேஜில் வந்துட்டு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கிச்சனை வந்து ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கிச்சனை பார்க்கும்போது தான் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் எப்படி கிச்சனை காமிச்சோனோ அந்த மாதிரி மாறிடும். இன்னும் நான் நிறைய பேர்த்தலாம் பார்த்துருக்கேன். அவங்களும் இன்னும் சூப்பராக க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு இதுவே போதும். அதனால் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.